ஹலோ guys, நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் லா 2099 சீரிஸோட எபிசோட் என்ன தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க வேலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போடுவோம். அந்த எபிசோட பார்க்காத போய் சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ நம்ம ஈஸிக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன விஷயத்தை அவ்வளோ யோசிச்சு பார்க்குறா, என்னை விட்டு தள்ளியேறுன்னு. அப்போ அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ காஸ்டியூமே மாத்திட்டு இருக்கா. அதை பற்றிலாம் யோசிக்காத ஈஸிக்கு உன்னோட வேலையை இந்த இடத்துல ஒழுங்கா பர்ஃபெக்டா பண்ணு. அதுக்கப்புறம் இவளுடைய ஃப்ரெண்டும் ஏமடா ஒன்ன ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சீக்கிரமா ஏதோ வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெடியாவே அங்கே போனதா வெறுப்பாயிரா. ஏய் நீ ரொம்ப கியூட்டா இருக்கடி இந்த ட்ரெஸ்ல, சூப்பரா இருக்கு, நான் எதிர்பார்த்த மாதிரி பெருசா வச்சிருக்கேன். பை த வே இஜிக்கு நான் இசைக்கிட்டேன். சரி சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு இந்த இடம் தான் சரியா இருக்கும். இப்போ நாங்க உன்னுடைய கிளாஸ்மேட் கிடையாது, உன்னுடைய மாஸ்டர்ஸ். இது கிட்ட அவ வெறுப்பாவே மாஸ்டர்ஸ் நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு அவ வேணும்னே அவளுடைய வெறுப்பெல்லாம் காமிச்சிக்காம இருக்கான். உங்களுடைய ஆர்டர் என்ன சொல்லுங்க. ஓகே என்னுடைய ஆர்டர் வந்து அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல பார்த்தா நிறைய சிங்கிள்ஸ்லாம் மேடை வர வச்சு எஜா படி இருக்காங்க. அந்த மேடு வேற வேற லெவல்ல இருக்கு பார்க்கவே. அது ஒரு ஆர்க்கு தான். இங்க நடக்கிற ரகலை எல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் அதோ அங்க நடக்குதுல அந்த சம்பவம் அதே மாதிரி இங்கே நடக்கணும், போயிட்டு கொண்டா இந்த கொடுமையெல்லாம் நான் பண்ணணுமா, உன்னால முடியாதா அப்படின்னு மாக்கி நான் கேட்க யாரு சொன்னா என்னால முடியாதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு தீயா வேலையில இறங்குறா. சரி ஓகே ஓகே அதே மாதிரி பேன் கேக்கும் எத்தனை நல்லா இருக்காது. இப்பதான் அவ சீரியஸா பேசிருக்கா. ஆமா விளாடு வெல்டல். அதுக்கப்புறம் 3 பேருக்கு அதே மாதிரியான விஷயத்த அவர் ரெடி பண்ணிருக்கான். சரி வாங்க ஆரம்பிப்போமா. டேஸ்டா இருக்கான், டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கான், நல்லா இருக்கு. அதே மாதிரி பண்றாங்க. சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு. அதே அக்கிபாராவோட மேடு செய்யலாம் இதானா நல்ல வேலை பண்ணு ஈஸிக்கு. உங்களுக்கு கைண்ட்னஸ்க்கு ரொம்ப நன்றி, உங்களோட கைண்ட்னஸ்க்கு ரொம்ப நன்றி மேஸ்டர் அப்படின்னு விருப்பல பேச. சரி இந்த சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, உனக்கு எவ்வளவு வேணும் காசு சொல்ல கொடுத்துறேன், ரொம்ப நன்றி. சரி சரி நடிக்கிறத ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நிறுத்திக்கோ, ஏன்னா இந்த இடத்துல யாரும் இல்ல. அதுக்கப்புறம் யாரும் இல்லாத பார்த்துட்டு அவரு ரிலாக்ஸ் ஆகிறான். அப்புறமா நம்ம டக்கையாசியோட ஜூஸ் எடுத்து அவனும் குடிக்க எந்தது. சரி இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எதுக்காக நீ ரயனார்டு ஹாஸோடைய ஹெட்டா இருக்குன்னு என்ன மாதிரி நடிச்சுன்னு இருக்கேன். உனக்கு தேவை அந்த ரேஜலியாவா? ஏன்னா இந்த உலகத்தை ஆள்றதுக்கு என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கான காரணமே நான் அக்கிபாரா மேஜிக் அகாடமியில இருக்கிற அந்த ட்ரெஷரியை ஓபன் பண்ண போறேன். அதுக்காக தான் மொத்த விதமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அந்த ரேஜலியாவை கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. இப்போ நீ இதை சொல்றதை வச்சு நான் சொல்றது என்னன்னா உன்னுடைய ரேஜலியாவை நீ லாஸ் பண்ணிட்டா தானே. இதை கேட்ட அவ்வளவு ஷாக் ஆவேன். ஹெட் ஆஃப் டி டிராட் சரியா சொன்ன. காரணம் என்னோட ஃபேமிலி சில தலைமுறைகளா சரியில்லாதது காரணம். கூடவே என்ன மாதிரியான ஒரு ஹைபிரிட் இனத்தை சேர்ந்த ஹெல்ப் எல்லாம் அந்த இடத்துல ஒர்க் ஆகுமா. நான்லாம் ஒரு ஓட்டையில ஸ்டூடெண்ட் தான்ப்பா, அதனாலதான் இந்த டைம்ல பார்ட் டைமே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா டக்காயாசியும் ஏன்பா நீங்க பேசுற ரேஜாலியானா என்னதுப்பா, ஏன்பா இவங்க கூடயே சுத்திட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஏஜிக்கும் கேட்க இவங்களுக்கு தான் அதெல்லாம் மெயினான விஷயம் தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் டெக்னாலஜில நான் இவங்களுக்கு தகவல்களை தேடி கொடுப்பேன் அவ்வளவுதான். இந்த ஏஷியன் டைப் விஷயங்கள்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நல்லாவே புரியுது. அதுதான் சிம்பிள் ஆஃப் சர்வஜெனிட், அது ப்ரூஃப் ஆஃப் கிங்ஷிப் உடையது. ரெண்டுத்தோடைய அடையாளம் அதுதான் இருக்கிறதுனால அது ரொம்பவே முக்கியமானது. மை பேரண்ட்ஸ் கிட்ட தான் ரொம்ப நாட்களா சரி ரொம்ப காலங்களா இதுக்கு முன்னாடி இருந்தது. அப்ப அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. அவனோட கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க யாரோ அவகிட்ட திரும்பிய மன்னிப்பு கேட்கறாங்க. இதை ஹீரோவும் கவனிக்கிறான். கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கிராம் டீமனோட தோக்கடிச்ச பிறகு மிகப்பெரிய அமைதி நிலவந்தோட கூடவே காடஸ் மெட்டிலியாவோட மிகப்பெரிய ஃபேவர் அவருக்கு கிடைச்சது. அது என்னன்னா ரேஜாலியா டெரிட்டோரி அப்புறம் சாகாம் வரம் பெற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை. இது எல்லாமே அவருக்கு பிளெஸிங்கா கிடைச்சது. ஆஃப்டர் ஹீரோ கிராம் வந்து ஒரு உலகத்துல ஒரு கிங்கா மாறின பிறகு அவருடைய முடிவு காலத்துக்கு பிறகு ஹீரோ கிராம் அவருடைய ரேஜாலியாவை ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வித்துட்டாரு. அதாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்ததுக்காக அதை கொடுத்துட்டாரு. அது யாருன்னு நினைச்சீங்க? அவர் செகண்ட் கிங் ஆஃப் லூஸ்கல். அது மட்டும் இல்லாம 3 கிரேட் ஹவுசஸ் உருவாக்குன ஆளே அவள் தான். எப்ப அந்த கிங்கும் அவரோட ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு அந்த லூஸ்கல் தன்னுடைய 3 பசங்களுக்கு அந்த ரேஜாலியா அப்புறம் தன்னுடைய ஆட்சியையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தலைமுறைகள் சேர்ந்தவங்க அந்த 3 சென்ஸ் தான். அந்த 3 பேரும் தான் இது சரிசமமா வச்சுக்கின்னு இத்தனை காலங்கள் ஆண்டு வந்தாங்க. காலங்கள் நிறைய கடந்து ஓடிச்சு. புதிய புதிய அட்வான்ஸான விஷயங்களும் இந்த ஆட்சியில நடந்தது. அதே மாதிரி நம்மளுடைய டெரிட்டோரிஸும் பிரிந்தது. இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய குடும்பங்களும் மாறிடுச்சு. உண்மையை சொல்ல போனா இந்த சிஸ்டத்துக்கான முழு லீட கொடுத்தது இந்த 3 கிரேட் ஹவுஸ் அண்ட் இந்த அக்கிபாரா சிட்டி தான். இவங்க தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனா இருந்தாங்க. சரி இன்னொரு விஷயத்த கேட்கிறேன் இசுக்கி, எதுக்காக நீங்க அந்த 500 வருஷம் கழித்து அப்படிப்பட்ட சீலை வந்து உடைக்காம வச்சுட்டீங்க? அது மிகப்பெரிய முட்டாள்தனம் தானே. அதுக்கு காரணம் வந்து அந்த அருப்பு தொலைஞ்சு போனதுக்கான காரணமா கூட இருக்கலாம். ஏன்னா மித்த விஷயங்களும் தொலைஞ்சு போக கூடாதுல. அதனால என்னால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது, என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஹீரோவா சொல்ல. ஆனா உன்னுடைய ஹெல்ப் எனக்கு இப்ப தேவை. ஏன்னா கோர்னெட் செப்ரூட் அவங்க கூட நான் கான்டாக்ட் பண்ணணும் ஹோம் மூலியமா தான். இதுக்கிட்ட ஈஸிக்கு ஷாக் ஆயிட்டு அப்படின்னா நான் கூட வந்து அவங்க கிட்ட பேசணுமா? கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் வேணும் இவனு கேட்க. அவளும் தயங்குறான். என்னடா என்கிட்டலாம் போயிட்டு உதவி கேட்கறீங்களேன்னு. ஈஸிக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம டக்கையாசியும் தொல்லை கொடுக்க அவளோட வயிறு சவுண்ட் கொடுக்கறதுல இவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. என்னப்பா ரொம்ப பசிக்குது உனக்கு, காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையா? அச்சோ நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தவிக்க அவளுக்கு இன்னொரு பக்கம் கூச்சமா இருக்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் டவுன்லயே ஒரு நல்ல கடையா பார்த்து சாப்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களும் அங்க பாத்தீங்களா என்ன இந்த இடத்துல மேஜிக் டவுன் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? ஈஸிக்கு ரொம்ப பசியா இருந்த போலன்னு சொல்ல இவங்க பார்த்தா சாப்பாடு வெளுத்து கடின்னு இருக்காங்க. ஈஸிக்கு இப்பதான் சாப்பிடல எங்களுக்காக உதவி பண்ணாம்பா. சபா சரி இந்த விஷயத்துல நான் எதை வேணாலும் பண்றேன்.
பட் நான் பேசுறது நீங்க தான் பேசணும் அவர்கிட்ட. இருந்தாலும் என்னாலாம் கண்டிப்பா சொல்ல முடியாது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நிறைய பீப்புள் அவர் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணது கிடையாது. பட் நான் அதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். சரி நம்ம போலாம் அப்ப கட்டாயமா. ரொம்ப சூப்பரா இருந்து அவனும் சாப்பிட்டு இருக்கேன். திருப்தியா சாருங்கன்னு சொல்லிட்டு மேகனாவ சொல்ல, இந்த சிட்டில இந்த மாதிரியான மீட் சாப்பாடு தான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது. நீங்களா இதை சாப்பிட்டுருவீங்களா கூட தெரியலன்னு சொல்லிட்டு அவ்வளவு சாப்பிடு. இல்லப்பா இன்னும் இது டிமாண்டா தான் இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் அபூர்வம் தான். இவ்வளவு காஸ்ட்லியான சாப்பாடுலாம் நான் இதோட சாப்பிடலன்னு சொல்லிட்டு காக்காசி உணவு பக்கம் சாப்பிட்டு இருக்கேன். உண்மையிலே இந்த ஃபேன்சியான சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமாக யோசிக்கி நீ என்ன சாப்பிட்டு இருக்க அப்படி மேகனாவும் கேட்க, இதுதான் டிராகனோடைய கறி. இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அவரானுங்க, இது டிராகன் மீட்டான். என்னப்பா இதெல்லாம் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க, இது மாதிரி சாப்பிட்டது இல்லையா? காக்காசியும் சரியா சொன்னேன், சில்வர் பிளாக் டிராகனோட இல்லப்பா, இதுக்கு முன்னாடி என்னோட வரலாற்றுல இந்த மாதிரி நான் சாப்பிட்டது கூட கிடையாது. அது கூட சண்டெல்லாம் போட்டிருக்கானா நானும் அதே தான் சொல்லிட்டு மேகனாவும் சொல்ல, சரி அப்பா நான் ஒன்னத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களும் எடுத்து சாப்பிடலான்னு பாக்க சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே வேற லெவலில் இருக்குன்னு சொல்றாங்க. இது சிக்கன் மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் புதுசா என்னமோ சாப்பிட்டு இருக்க மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்க பரவாயில்ல, ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிடறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகுறாங்க. காக்காசியும் இதுக்கு உன்னுடைய ஃபேமிலி அட்ரஸ் கொடுப்பான், என்னது அதுல தலைமுடி தான் சொல்ல என்ன எப்படி சொல்லிட்டு அப்படின்னு இவங்களை காமெடி பண்ணி சிரிச்சுன்னு இருக்கேன். சரி நான் தரேன், வேற சாய்ஸே இல்லை அப்படின்னு டாக்காசியும் ஜாலியா பேசிக்கிட்டே ஹாப்பியா இருக்கேன். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிறா. தெரியும் இவங்க கிட்ட ஒரு பேட்ரோல் போலீஸும், எக்ஸ்கியூஸ் மீ நீங்க எல்லாம் மேஜிக் டவுனுடைய ஸ்டூடெண்ட் தானே? ஓ குறிப்பா இந்த இடத்துல ரெய்னார்டோட பொண்ணு இருக்கலாம். கட்டாயமா உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குது. ஏன்னா மேஜிக் டவுனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? என் கூட வரியா அப்படின்னு அவனு கேட்க, போதும் நிறுத்துங்க. அப்ப பார்த்தா இவங்க ஸ்கூலோடைய பிரின்சிபலும் வந்திருக்காங்க. அவங்க ட்ரெட்டே கோட்டல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த இடத்துக்கு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவங்க இங்க சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க கிளம்புங்க. அவங்க ஹெல்ப் பண்றதுல இவனுங்களும் சரி வாங்க கிளம்புவோம். என்ன மன்னிச்சிருங்க, இது ஒரு தலைவலியா போயிடும் எப்பவுமே இந்த இடத்துல. அக்கிபாலால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா மேஜிக் டவுனுக்கும் எலக்ட்ரிக் டவுனுக்கும் நிறைய வேற்றுமை இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த இடத்துல அலோவ் பண்றதும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு பெரிய முறையில நான் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. உண்மையில நீங்க வந்ததுனால நாங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்காசியும் சொல்ல, குட் ஈவினிங் ரெய்னார்ட். சரி நீங்க எல்லாரும் இந்த இடத்துல என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது ஈசிக்கு வந்து இந்த அக்கிபரா சக்தியை வந்து எனக்கு சுத்தி காமிச்சிருந்தா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அப்படியா நீங்க எதுக்காக வந்தீங்க? இந்த இடத்துல எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அதுக்காக தான் வந்தேன். சரி ஓகே ரெய்னார்ட் கூட நான் கொஞ்சம் தனியா பேசலாம்னு ஆசைப்படுறேன். இதை புரிஞ்சுக்கின்னு ஹீரோ போகும். சரி டக்காசி இந்த இடத்துல நிறைய எனக்கு ஷாப்பிங் போகணும்பா, வரியா போலாம்? ஓகே போலாமே. சரி நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களை கிளம்ப. இவ பிரின்சிபலும் ரெய்னார்ட் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்காங்க ஈசிக்கு. உண்மை சொல்லணும் அவங்களே என்னோட ஃப்ரெண்டு கிடையாது. சரி எதுக்காக எனக்கு தனியாக கூப்பிட்டு பேசணும்? நீங்க ஏற்கனவே பேசின விஷயம் தான், எது சொல்ல வரலீங்க. நான் இதை பத்தி பேச வந்த எல்லா டைமுமே நீ எதனா ஒரு டாபிக் மாத்திரம் அப்படிலாம் என்கிட்ட பேசாம போறேன். நான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன் தான் சொல்றேனே. நீ அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை தத்து எடுத்துக்கிறேன். நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் எல்லாத்தையுமே தேவையானதில் பண்றேன். ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு மனசுகளுக்கு தோன்ற விஷயமே, நீங்க எல்லாருமே ஒரு நோபலா இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஹைபிரிட் பீப்புள் கூட நீங்க இப்படி பேசுறத பார்த்தாலே உங்களோட ரேஞ்ச் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு எதனா தப்பான பேர் உண்டாயிடுனால அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஈஸிக்கு நீ ஹாப்பியா வாழணும் இந்த இடத்துல. அதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன் ஈஸிக்கும். ஆனா எனக்கு இந்த இடத்துல ஹவுஸ் ரெய்னார்ட ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுவும் என்னோட ஃபாதர் அம்மாவுக்காகவும். சரி எனக்கு நல்லா புரிஞ்சுது. இருந்தாலும் இந்த விஷயத்தையும் உன்னோட மைண்ட்ல நான் வச்சுக்கோ. நீ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, எப்பவுமே நான் உன் சைடு தான் இருப்பேன். உன்னோட பிறப்பை பத்தி எப்பவுமே நீ நினைச்சு பார்க்காத, உன் கூட நான் எப்பவுமே இருக்கேன். ஓகேவா ஈஸிக்கு அப்படின்னு அவனும் சொல்ல. இதை கேட்டு ஈஸிக்கும் நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி. சரி நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். நல்லா பார்த்து பத்திரமா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்து வந்துரு அப்படின்னு அவங்க கிளம்புன அடுத்த நிமிஷமே இவங்களோட கண்ணில் திரும்பியும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தோணுது. என்ன பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணு வலிக்க, டக்காசியும் ஈஸிக்கு நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரேஜாவலியை எடுக்கிறதுக்காக ஈஸிக்கு கூட ஹீரோவும் வந்திருக்கான். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் டார்னெக்கோட அசிஸ்டன்ட். என்னோட பேரு மேரல். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க போவோமா? ஆனா எப்பவுமே உங்களுடைய பாடியை வந்து நான் இந்த இடத்துல செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவரை பார்க்கறதுக்கு உள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செக் பண்றான். நீங்க ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணது ரொம்ப நன்றி. உங்க ரெண்டு பேரும் அலோவ் பண்ற சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா இவன் தான் பாஸ். ஏய் ஹவுஸ் ஆஃப் ரெய்னார்டோட பொண்ணு எப்படி இருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாமா உங்களோட பேசுறதே ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தல. நான் தான் நன்றி சொன்னேன். உன்ன மாதிரி என்ன ஜாலியான பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வந்தது எங்க சூப்பரான விஷயம் தெரியுமா? சரி என்ன வேணும்? கூட வந்திருக்கானே அவன் யாரு? என் பேரு வெல்டல் வெல்வெட் வெல்ஸ்வெட்ரா. வெல்டலா அப்படி நம்மளும் அதிர்ச்சி அவன். என்னப்பா இந்த பேரை கேட்ட உடனே 3 கிரேட் ஹவுசஸ்க்கு முன்னாடியும் எல்லா எல்ஃபுக்கும் என்னோட பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. கண்டிப்பா என்ன பத்தின எந்த விதமான எக்ஸ்பிளேஷனும் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸிக்கும் டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க கிட்ட உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்காக தான் என்ன மீட் பண்ண வந்தியா? சரி ஓப்பன் மைண்டா பேசுடா. சாரி என்ன மன்னிச்சிடுங்க கோர்னக். அவன் கொஞ்சம் அப்படிதான் சொல்லிட்டு இவ்வளவு மன்னிப்பு கேட்க பரவாயில்ல. இவன் கூலா பேசுறான். தம்பிக்கு நான் யாருன்றது தெரியல. அவன் என்னதான் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய பேர் வச்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. நீ ஒன்னும் நோபல் கிடையாதுடா. அதனால அடிக்கி வாசி இந்த இடத்துல பேசும்போது நான் அந்த ஓல்டு மேன் செபிள்டுக்கு அப்புறம் இதை மொத்தத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டேன். அவரை விட நான் இந்த இடத்துல நல்லாவே ஆட்சி புரிஞ்சிருந்தா இருக்கேன். இன்னும் சொல்ல போனா அந்த லூ ஸ்கல்லோடைய சிங்கிள் டிராப் ரத்தமோ இன்னுமோ எனக்குள்ள ஓடிந்தா இருக்கு. சோ என்னடா உனக்கு வேணும்? நான் இந்த இடத்துல பேச வந்ததுக்கான காரணமே அந்த ரேஜாலியை பத்தி தான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வடக்கு போட்டு அந்த கிரீடத்தை வர வைக்கிறான். இதுதான் ஹவுஸ் செப்ரோட்டோடைய ரேஜாலியா தி கிரவுன். இது சோல் ஆர்மமேட். இந்த ரேஜாலியாவோட ஒர்த் என்ன தெரியுமா? இது காடஸோடைய மெடிலியா. அவங்களுடைய பிரைஸின் படி இதை கொடுத்திருக்காங்க. இதனால இதை பயன்படுத்தக்கூடிய ஓனரால சோல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால இந்த ஒரு கிரீடம் எந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான ஓனர் கிட்டையும் போக கூடாதுன்றதுல நான் உறுதியா இருக்கேன். இந்த இடத்துல என்கிட்ட இருந்தாலும் அது சரியா இருக்கும். இந்த இடத்துல நான் அதை கொடுத்துட்டேன்னா எல்லா சோர்ஸையும் நான் விட்டுட்டா மாதிரி தானே அர்த்தம். ஹீரோவும் அப்ப நீ தர மாட்டேன்னு நான் உனக்கு கொன்னு எடுத்துன்னு போட்டேன். ஓனர்ஷிப்பை நான் மாத்திக்கிறேன். அப்படியே இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சட்டன் இப்படி பேசுறானு? இல்ல நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். இதை கேட்ட அவனு சிரிக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயலா தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுத்திட்டேன். இருந்தாலும் எனக்கு கிடைச்ச லீடின் படி தான் வந்திருக்கேன். நான் இப்போதைக்கு தான் இது தேவைன்னு சொல்றேன். இப்போதைக்கா? ஆமா
எனக்கு அந்த மேஜிக் டவுன்ல இருக்கிற அகாடமில ஒரு ட்ரெஷர் இருக்கு, அது ஓபன் பண்ண இதுதான் கீயா தேவைப்படும், அதனாலதான். ஓ, இதுக்காக தான் வரியா? அந்த ட்ரெஷரை நீ எதுக்காக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்? நான் இந்த வேர்ல்டு மேல என்னுடைய டாமினேஷனை செலுத்துறதுக்காக தான் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் முட்டாள்தனமா வந்துட்டு இந்த இடத்துக்கு ஸ்டில் இந்த இடத்துல ஈஸிக்கு இருக்கிறா, அதனாலதான் நான் உன்னை இந்த இடத்துல நம்பி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? சரிதானே ஈஸிக்கு? ஆமா, சரியா சொன்னீங்க. இருந்தாலும் அக்கிபாரால மிகப்பெரிய ட்ரெடிஷன் படிலாம் இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த டவுனுக்கு நிறைய விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அது எல்லாமே நல்லா சரியா போக மாட்டேங்குது. ஃபியூச்சர் இந்த சிட்டி வந்து புதுசா பிறப்பு எடுக்க வைக்கலான்னு கூட யோசிச்சேன், அதாவது பயங்கரமா மாத்தலான்னு. அதெல்லாம் கூட நடக்க முடியாது தோணுது. ஆனா உன்னால அந்த ரேஜாலியை பாரோ பண்ண முடியுமா? இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நீ இந்த ரேஜாலியை எடுத்துன்னு போனா அது நியாயமாயிடுதுல. ஏன்னா இது ஒண்ணு மட்டும் உனக்கு பத்தாது, கிட்டத்தட்ட 3 ரேஜாலியா இருந்தா மட்டும் அந்த ட்ரெஷரியை உன்னால ஓபன் பண்ண முடியும். அப்பனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சிட்டியோட ட்ரூ கிங்கா நீ மாறணும்னு ஆசைப்படுறியா? சரியா சொன்ன. ஆல் காடஸோட ஃபிராக்மெண்ட்டும் ஒன்னா சேரும் போது ஒரே வெசல மாறும். எனக்கு முக்கியமான ஆளுங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கணும். அப்பனா கண்டிப்பா இந்த இடத்துல உன்னுடைய பவரை பயன்படுத்த முடியாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நீ இந்த 3 விஷயத்த வந்து கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நோபல் பிளட் கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான ரேஜாலியா வந்து நான் எப்படி உங்ககிட்ட கொடுக்குறது? இந்த சிட்டிக்கு நிறைய ட்ரெடிஷன்லாம் இருக்கு, அதனால எனக்கு இந்த சிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ரெண்டுமே இம்பார்ட்டன்டான வேலிடா இருக்கிறதுனால சாரி, என்ன மன்னிச்சிடு. இதே மனசோட ஈஸுக்கு நீ வெளியே தனியாரு, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு அந்த கார்னருக்கு கேட்க எனக்கு இன்னமும் கன்ஃபார்மா தெரியல எதுக்காக தான் நீ அந்த 3 ரேஜாலியாவை கேட்கறேன்னு. அதுக்காக காத்து இருக்க நீ பண்ண போகிற நிகழ்வுக்காக. என்னால முடிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுக்குறேன். நம்ம எல்லாருமே ஒரு டீமிங் அப்பா பண்ணுவோம், அதுவும் சீக்கிரட்டா. ஏன்னா இதுல என்னோட பேரும் கெட்டு போக கூடாதுல. இதை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குற எந்த உதவியும் உங்களுக்கு பண்ண மாட்டேன், ஆனா இன்ஃபர்மேஷனை கொடுப்பேன். கண்டிப்பா அந்த அர்பு கூட இந்த இடத்துல தான் எங்க இருக்குது. எக்ஸாக்டான லொகேஷனை என்னால கண்டுபிடிக்க முடியுமா தெரியல, பட் நான் அதோட ஓனர்ஸ் இருக்கிற இடத்தை என்னால சென்ஸ் பண்ண முடியும். அவங்க இந்த அக்கிபாரால தான் இருக்காங்க, அதுவும் லாங் டைம். அதே மாதிரி எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனலான ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, நீ ஈசுக்கின்ற அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உதவி பண்ணினா நல்லா இருக்கும். அவ இன்னமும் இந்த இடத்துல நடிச்சுன்னு இருக்கா, பாவம். அவ இந்த இடத்துல ரொம்பவே வேல்யூபிளான முக்கியமான பொண்ணு. அவ நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கான். நான் இந்த சிட்டில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான இன்னொரு செயின்ல அவனும் இணைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அப்பா என்னுடைய விஷயத்துல டிபெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரீபே பண்றதுக்கு இவ தான் நிறைய முயற்சிகள் பண்ணிருக்கா. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட்ஸ் படி இவங்களோட குடும்பத்தினருக்கு அந்த அர்பு இருக்கிற இடம் தெரியும். சோ முடிவா அந்த கீ இருக்கிற ரேஜாலியாவோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான், அது வேற எங்கேயும் இல்ல, அது ஈஸிக்கு கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் மெகனாவும் நம்ம ஹீரோ மாதிரி இருக்கிற வெல்டோடைய புக் எடுத்து பாக்குறான். இந்த புக்கை நான் எப்படி பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஷாக்கோட வாங்கி வைக்க தகாச்சும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சோம். ஆமா, என்ன புக் அது வாங்கி வச்சிருக்கேன், தாமிப்பா நல்லா இருக்கும், அதெல்லாம் நீ படிக்க கூடாது சொல்லிட்டு இவனும் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காத்துன்னு இருக்காங்க. போன வேலை சிறப்பா முடிஞ்சிட்டு வருமா, கண்டிப்பா சேஃபா தான் வருவாங்க. தகாச்சும் அங்க பேர் நம்ம ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் போயிட்டு இருக்காங்க, அவங்களும் கூப்பிட்டு அவங்க கண்டுக்காம போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வரும். நம்ம கோர்னக்கப்பட்டு போயிட்டோம்பா, நீங்க அந்த க்ரோனை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? போனோம், பட் ஆனா அதுக்கு பதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஈஸிக்கு தான் சொல்லணும், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொல்ல அவளுக்கும் கொஞ்சம் செய்யா இருக்கு, நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னு அவளும் தங்கி இருக்கேன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இப்ப டோஜிக்கு போறது ரொம்ப லேட் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்தை பேசினேன். இவங்க பேசலாம் பார்த்து அவங்க ஹாப்பியா இருக்காங்க. உணர்ப்புக்கும் எப்ப ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு காசியும் கேட்க, நம்ம வேணா இந்த பிளேஸ் வந்து நாளைக்கு வந்து செக் பண்ணிப்போமா? இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நம்மளால போக முடியாது. எங்க தான் ஏசிக்கோட பிளேஸ் இருக்கிறதுனால நம்ம தங்கிக்கலாமே அவங்க வீட்லயே. இது என்னோட வீடா? சரியான ஐடியா மக்கா சொல்ல. நாடு வெளியில என்ன சொல்றீங்க? எனக்கும் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்ல. எப்போ நீ இது ஒத்துக்கலாம் அவங்களுக்கு? என்னோட வீட்டுக்கு எதுக்கு நீங்க தங்கணும்? இப்போதைக்கு தங்கிட்டு நாளைக்கு கிளம்புறோம்பா இங்க இடத்துல இருந்து. நீ தான் இப்ப எங்களோட ஃப்ரெண்ட் ஆச்சு, ப்ளீஸ் இதுக்கு இதுல ஹெல்ப் பண்ணு சொல்லி கேட்க. ஏன்னா பாலாளுக்கு என்னோட உயிர் எடுக்கிறீங்க. சரி வாங்க, இன்னைக்கு நைட் ஏசிக்கோட வீட்டுல தான் தங்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவளும் பாத்ரூம்ல இருக்கு. ஹீரோவோ பக்கத்துல இருக்கான். யாரோ சாமி இவன் எங்க என்ன பண்ணி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஷாக்ல இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் கதையை ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. இன்னும் ஒரு 2 எபிசோட் தான் அதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிடும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க. நம்ம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் மிச்சு போட்டு நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.